வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸா நான் பார்க்குற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கு. எங்க ஏஜ் குரூப்ல இருந்ததை விட இப்போ இருக்கிறது ரொம்ப காமனாக இருக்கு. ஃபுட்டுனால ரீசனா இல்லை இது வரத்துக்கு முன்னால ஏதாவது ப்ரிகாஷன் எடுத்துக்கலாமா, இல்லை வந்துருச்சுனாக்க எப்படி பண்றது, வந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட். ஓகே. ஸோ தைராய்டு அப்படிங்கிறது அடுத்த டயபெட்டிஸ் கேபிட்டல் அளவுக்கு வந்துட்டு இருக்கு மேம். ஸோ கேபிட்டல் எப்படி நம்ம டயபெட்டிஸ்ல இருக்கோமோ அந்த அளவுக்கு காமனாக தைராய்டு இஸ் கம்மிங். ஸ்பெஷலாக நீங்கள் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மென்னை விட விமென்க்கு தான் வந்து பொதுவாக தைராய்டு ரொம்ப காமனாக நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ். ஸோ தைராய்டு இட்ஸ் ஹார்மோனல் டிசார்டர் தான். ஸோ பாடியில் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் மாறும்போது ஒரு டெஃபிஷியன்சி மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து விமென்க்கு ரொம்ப காமனாக பார்க்கலாம் தைராய்டு அப்படிங்கிற இஷ்யூஸ். மென்னுக்கு இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, பட் ரொம்ப கம்மி ரேட் தான். ஸோ இது வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்த உடனே ரூல் அவுட் பண்ணிக்கணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து there are 2 types of தைராய்டுன்னு சொல்லுவாங்க, ஹைப்போ ஹைப்பர். ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து பொதுவாக காமனாக சொல்றதுக்கு ஒரு பயம் என்னன்னா, சாதாரண ஒரு சிம்டம்னாலே உடனே அதை தைராய்டோட லிங்க் பண்ணிக்கிறது. பட் ஆனால் நீங்கள் அதை ரூல் அவுட் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்து ரூல் அவுட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. என்ன மாதிரி சிம்டம்ஸ்னா, வெயிட் கெயின். அதாவது வெயிட் கெயினுங்கிறது ரொம்ப சடனாக வந்து ரீசனே இல்லாமல் வெயிட் கெயின் ஆகிட்டே போவாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாப்பே இல்லாத மாதிரி இருக்கும், இருந்துட்டே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 60 kgs இருக்கிறவங்க சடனாக ஒரு 90 kgs அந்த மாதிரி அவ்வளோ ஹெவி வெயிட் கெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட் கெயின் இருந்தாலோ இல்லை அதே வைசி வர்ஸா வெயிட் லாஸ், அதாவது ரொம்ப ஸ்கின்னி ஆயிடுவாங்க, எப்படி வெயிட் லாஸ் ஆகுதுன்னே தெரியாது அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ரொம்ப தின் ஆயிடுவாங்க. லைக் அகெயின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 60 kg இருக்கிற ஒரு பர்சன் வந்து 40-50 அளவுக்கு ரொம்ப கம்மியாக டிராஸ்டிக்காக கம்மியாகிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு மேஜரான சிம்டம்னு சொல்லலாம். இது வந்து அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அது ஹைப்போவா இல்ல ஹைப்பர் தைராய்டா. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இது இல்லாம இன்னும் சிம்டம்ஸ் அப்படின்னா ஹேர் ஃபால். நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் அப்படின்னாலே இமீடியட்டா அனீமியா, அதாவது அயன் கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு அந்த ஃபுட்டுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர ரொம்ப வருஷத்துக்கு அதை தான் பண்றாங்க. கறி லீஃப் சாப்பிட்றது, இந்த சீட் சாப்பிட்றது, அது எல்லாமே. பட் ஆனா ரொம்ப முக்கியமானது தைராய்டை ரூல் அவுட் பண்றது. ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் தைராய்டு பாடியில வந்துருச்சு அப்படின்னா, அந்த இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ ரொம்ப ரெகுலரா ஹேர் ஃபால் பார்த்தீங்க, ரொம்ப டிராஸ்டிக்கா பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பஃபினஸ், அதாவது வாட்டர் ரிட்டென்ஷன் சொல்லுவாங்க, எஸ்பெஷலா மூஞ்சில, ஃபேஸ்ல அண்ட் கால்ல, ஃபீட், பாதத்துல. ஸோ இது ரெண்டுத்துலயுமே வந்து தண்ணி ரொம்ப ரிட்டென்ஷன், வாட்டர் ரிட்டென்ஷன் சொல்லுவாங்க. ரொம்ப நிறைய டெபாசிஷன் ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்னா அயர்ன் டெஃபிஷியன்சியா இருக்கலாம். ஸோ அதனால தைராய்டு பாடியில வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்போதுமே வந்து ஒரு ப்ளோட்டடாவே ரொம்ப ஹெவியாவே ஃபீல் பண்றீங்க, வாட்டர் வந்து ஜாஸ்தியா பாடியில இருக்கு, ஃபேஸ் எப்பவுமே பஃப்டா இருக்கு, கால் வந்து நடக்கும் போது தண்ணி ரொம்ப ஸ்வெல் ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப ரெகுலரா இருந்துச்சுன்னா தைராய்டு அப்படிங்கிறத ப்ளீஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் மேஜரா பாக்குறது. அதுக்கப்புறம் விமென்க்கு அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து பீரியட்ஸ், அதாவது அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ இதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீங்க பாத்தீங்கனாலும், அதாவது அந்த ஃப்ளோல கலர் மாறுது, அப்புறம் கிளாட்டிங் இருக்கு, அதே மாதிரி உங்க டேஸ் வந்து ரொம்ப தள்ளி போகுது, இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நீங்க பாத்தீங்கனாலும் தைராய்டு இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒன் லாஸ்ட் திங் வந்து ஆக்னேன்னு சொல்றது, இன்னொன்னு வந்து பிக்மெண்டேஷன். ஸோ நிறைய விமென்க்கு வந்து நீங்க தைராய்டு வர அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஈஸியா சிம்டம் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மூஞ்சில நிறைய பிம்பிள்ஸ் வருது அப்படிங்கிறது. இன்னொன்னுன்னா அது கூடவே பிக்மெண்டேஷன், அதாவது பிளாக்கா ஆகுவாங்க, பிளாக்கா இருக்கும் பேச்சஸ். நிறைய பேர் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் தான் உடனே போய் பார்ப்பாங்க, பட் அதுக்கு முன்னாடி தைராய்டு இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் பேச்சஸ் வந்து ஃபேட் டெபாசிஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் வரும். பேசிக்கா எங்க வரும்னா இங்க ஃபேஸ்ல வரும், கழுத்துக்கு கீழே வரும், அண்டர் ஆர்ம்ஸ்ல இந்த மாதிரி இடத்துல ரொம்ப ஜாஸ்தியா அந்த பிளாக் பேச்சஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாடியில சிம்டம்ஸ் இருந்தாலும் உங்க தைராய்டு லெவல்ஸை செக் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் முன்னாடியே சிம்டம்ஸ் தைராய்டு பாடியில வந்துருச்சு அப்படிங்கறத. ஸோ இதெல்லாம் வந்துருச்சுன்னா இமீடியட்டா தைராய்டு வந்துருச்சுன்னு நீங்களா கன்க்ளூட் பண்ணாம பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ப்ரொஃபஷனலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட்டோ அது பண்ணலாம். ஸோ இது வந்துருச்சு. ஸோ நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து வந்துருச்சுன்னா மெடிகேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை, கண்டிப்பா ஃபுட் மூலியமா, லைஃப் ஸ்டைல் மூலியமா பண்ணலாம். அதுக்கு தனியா எதுவும் ஸ்பெசிஃபிக்கா அப்படிங்கிறது இல்லை. எப்பவும் நம்ம சொல்ற மாதிரி ஆக்டிவிட்டி அண்ட் ஃபுட் ரெண்டும் சேர்ந்து கம்பைன் பண்ணி நிறைய ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா தைராய்டை மாத்திரை இல்லாமே, மெடிகேஷன் இல்லாமே ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி ஃபுட் அப்படின்னும் போது
உங்களுக்கு நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கிற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். மெயினா தைராய்டுக்கு வந்து கோதுமை அப்படிங்கிற அந்த குளூட்டனை வந்து அண்ட் மில்க் இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணும்போது நல்லா பியூட்டிஃபுல்லா தைராய்டை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாக்டோஸ் அப்படிங்கிறதும் குளூட்டன் அப்படிங்கிறதும் தைராய்டுக்கு ஒரு பிகெஸ்ட் எனிமினே சொல்லலாம். ஸோ தைராய்டு இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். அதோட சேர்ந்து நிறைய ஃபுட் சேஞ்சஸ் நம்ம இன்க்ளூடா பேசிக்கா வந்து டீடைல்டா பண்ணணும். ஸோ தீஸ் ஒரு கன்சல்டன்ட் உங்களை மாதிரி ஃபுல்லாவே டயட் பிளான். எஸ், அவங்க டயட் பிளான் பண்ணிட்டாக்க ரிவர்ஸ் பண்ண முடியும், கம்ப்ளீட்டா பண்ணலாம். ஸோ கன்சிஸ்டன்சி அது ஒரு மெயினான விஷயம். கன்சிஸ்டன்டா அவங்க ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு நிச்சயமா பண்ணணும். நிச்சயமா பண்ணணும். ஒர்க் அவுட் அப்படிங்கிறது பண்ணணும். அது எந்த மாதிரி நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா வாக்கிங் பண்ணா போதும் அதுவே இனாஃப் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல, நிறைய ஃபங்க்ஷனல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், வெயிட் ட்ரைனிங் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இந்த ஒரு 30 years 20 yearsல பண்ண ஆரம்பிக்கலன்னா 40-50 வில் பி வெரி டஃப் அவங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரென்தனிங்ன்றது முக்கியம். எடுத்த உடனே பண்ணலனாலும் ஒரு கிராஜுவலான ஒரு ஒர்க் அவுட் பிளான் இருந்துக்கிட்டா பெட்டர். ஓகே, எங்க சுத்தினாலும் ஒரு ப்ராப்பர் டயட், ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ், அது எல்லாமே இருந்தாதான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். முன்னாடி இது ஜெனட்டிக்காகவே மட்டுமே இருந்தது மேம். லைக் யூனோ அப்பா அம்மாக்கு இருந்தது, ஃபேமிலிக்கு இருந்ததுன்னா மட்டும் பாஸ் ஆகிற ஒரு விஷயமா இருந்தது தைராய்டு. இப்போ அப்படி இல்ல. ஃபேமிலியில இல்லைனாலுமே ஆட்டோ இம்யூன் கண்டிஷனாவே அவங்க லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னாலே வந்துருது தைராய்டு. இப்போ நிறைய பேருக்கு பை பர்த் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதுதான், அது காரணம் லைஃப் ஸ்டைல் தான். ஸோ பை பர்த் இருக்கிறது இட்ஸ் அ டிஃபெக்ட், அதுல ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஓவர் த பீரியட் 15 years 18 yearsக்கு அப்புறம் தைராய்டு வருதுங்கிறது அவங்க லைஃப் ஸ்டைல்னால, அவங்க சாப்பிடுறது ஆக்டிவிட்டி கம்மியா இல்லாதது, அதனால ஃபேட் டெபாசிஷன் மற்ற சைன்ஸ் எல்லாமே இருக்குதுல்ல. ஸோ அதனாலே நிறைய பேருக்கு தைராய்டு வருது, எஸ்பெஷலி கேர்ள்ஸ். நீங்க சொல்ல மாதிரி ஜெனட்டிக்கா கேரி ஆகுமா? இது நிறையவே ஆகும். அதுக்காகவே மட்டுமே இருந்தது. இப்போ ஜெனட்டிக்கா யாருக்கும் இல்லைன்னா கூட லைஃப் ஸ்டைல்னால டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ல திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ்மா. ஆக்சுவலி நம்ம வந்து டயபெட்டிஸ் மட்டும்தான் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நினைச்சிட்டு இருந்தோம். தைராய்டு இஸ் ஆல்சோ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, அட்லீஸ்ட் இப்போ இதை நம்ம பார்த்தாவது நிறைய பேர் வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த வரப்போகிற ப்ராப்ளம் என்னென்ன இருக்குன்னு நினைச்சு அது வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வருமுன் காப்பமாக இருந்தாக்க ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். எனிஹவ், தேங்க்ஸ் a lot, ma, for coming to the show. Thank you so much. Thank you.